மேலே இறங்க போகிறோம். இங்கே இறங்கவே பார்த்தீங்கன்னா இந்த காற்று பார்த்தீங்கன்னா கடைசியிலே எடுத்துகிட்டு போய் விட்டோம். பெட்ரோல் செலவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரும்போது மட்டும்தான் பெட்ரோல் போட்டோம். பட் அது சேர்த்து குடிச்சிடும்ல, கொஞ்சம் மேலே தூக்கி பின்னாடி பஞ்சர் ஆகிட்டு இருக்கோ, கொஞ்சம் குஞ்சு பாரு, அப்படியே பாரு பின்னாடி சைடில் தெரியும் போது அதெல்லாம் காட்டு அப்படியே. முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போயிட்டுருக்கு, கார் ஒன்று வருது, அதனால ஸ்லோ ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சைக்கிளெல்லாம் நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வாட்டி மெரிச்சிக்கின்னு வரும்போது நம்ம சும்மா மின்னல் வேகத்தில் வருவோம். ஆனால் திரும்பி ஊருக்கு போகும்போது தான் முட்டியெல்லாம் பழுத்துடும். பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு மெரிப்போம். அதெல்லாம் பாருங்கள், புளியா மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரோடு அங்கே பார்த்தாலே புளியா மரம் வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட மைக் இல்லை, மைக் இருந்தால் நம்ம சொல்கிறது இன்னும் நல்லா கேட்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காடு முடிஞ்சது. செக் போஸ்ட் இருக்கு. ட்ரெஸ் இருக்கு, புதுசு ட்ரெஸ் இல்லை, அம்மா வீட்டுக்கு போகும்போது அதனால போட்டுக்கிறது ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 2 செட் ட்ரெஸ் சீரீஸ்காண்டி எடுத்தோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா சாமிக்கு திருவிழா இல்லையா, திருவிழாக்காண்டி தான் நாங்கள் இப்போ ஊருக்கே போயிட்டுருக்கோம். சாமி சாத்துறதுக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாம் எடுத்து முடிஞ்சு செலெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ பில் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வாங்க சரி கிளம்பலாமா? ஓகே, நாங்கள் வந்துட்டோம். எங்கே? இதுதான் என்னுடைய அம்மா வீடு. சரி வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக ஸ்லோவாக தான் வந்தோம். இப்போ வந்து நம்ம அப்பா அம்மா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். அவங்க தான் என் சின்ன அண்ணி, அவங்க பெரிய அண்ணி. அந்த மூஞ்சி பார்த்துருப்பாங்களே, அதை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி, அவங்க எங்கள் பெரியம்மா. அதாவது திருவிழாக்காண்டி வந்துருக்கு. இவங்க வந்து சின்ன அண்ணி. என்ன அது? இவங்க இவர் தான் நம்மளுடைய அப்பா. பால் கறந்து எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ போய் பால் ஊற்றிட்டு வர போறாரு. பாருங்க பால். இங்கே பார்த்தீங்கன்னா எருக்கஞ்செடி, இது வெள்ளை எருக்கஞ்செடி, வீட்டாண்டு வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது வந்து நான் வச்ச முல்லைப்பூ செடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகும். இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா அதில் மொக்கு வச்சு பூ பூத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டாண்ட வந்து நம்ம ஏதாச்சும் பொங்கல் வைக்கணும் அப்படின்னா இந்த மரத்துக்கு வந்து பூஜை போட்டு வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள் கிணறு இருக்குது பக்கத்தில், அதனால தான் வந்து செவுறு கட்டி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பம்ப் செட்டெலாம் இருக்குது.
பாருங்கள் அந்த காலத்தில் வச்சிட்டு இருந்த பம்ப் செட்டு தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். மழை பெஞ்சு ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இப்போது பம்ப் செட் நம்ம வந்து ஓட்டவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பட்டி வந்து சுத்தாத அளவுக்கு மேலே ஏறி வந்துருச்சு தண்ணி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாட்டு கொட்டாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய மாடெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் பால் குடிச்சிட்ருக்கு சின்ன கண்ணுக்குட்டி. அம்மா வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணிகிட்ருக்க? போகணும் இல்லையா, அதனால் பூ வேணும். இது என்ன மொக்கா கட்டிகிட்ருக்கேன்? ஆமாம், இப்போ மொக்கு கட்டினா தான் நாளைக்கு மலர்ந்துதான் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பூ கட்டுறது இருக்கட்டாங்க பாருங்கள், கூட ஸ்நாக்ஸு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்தில் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க மேடம். பச்சை கலக்கா நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸுங்க சாப்பிட்டே கட்டணுமாம்மா. எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்கிறேன். எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அண்ணாங்க இருக்காங்க. இன்னும் அண்ணாங்களா வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டே நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம், பூஜை கொடுக்க போகிறோம். நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணி அப்படி வந்து பூஜை ஸ்டார்ட் ஆகும். அப்படி வந்து பூஜைக்கு போக போகிறோம். அந்த பூஜைக்கு போகிறதையும் பார்க்கலாம். அண்ணாவெல்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ணாவெல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்க, இதான் நந்தினுடைய வீடு. இந்த வீடும் கட்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 வருஷம் ஆகுது. எனக்கு நான் மேரேஜ் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டி முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓலை வீடு தான் எங்களுக்கும் இருந்தது. இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப கஷ்ட காலம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு திருவிழாக்காண்டி விளக்கு மாவுக்கு பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு போட்டு கிண்ட போகிறாங்க. பிடிக்கணும்ல மாமா பார்த்தீங்கன்னா களியை நல்லா கிண்டிட்டு இருக்காரு. களியா? விளக்கு மாவு களி தான் இப்போ. ஏனந்தோ என் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் தட்டு அது விளக்கு மாவு மேலே காட்டு போகிற போல. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் விளக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இது பாருங்க தட்டிட்டு இருக்கேன். நாளைக்கு பண்டிகை. இங்கே பாருங்க, நிறைய விளக்கு மாவு ரெடி ஆகிட்டு இருக்கு. விளக்கு மாவு ரெடி. 12 மணி வரையும் பூஜை கொடுக்குற வரையும் இங்கே யாருமே தூங்க மாட்டாங்க. ஏன்னா நைட்டில் கொடுக்குற பூஜை வந்து அவ்வளோ ஸ்பெஷல். நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு பூஜை அப்படின்லாம் கொடுப்பாங்க. பகலில் கொடுக்குற பூஜையை விட நைட்டு கொடுக்குற பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கும் சிறப்பாக அலங்கரித்து செம்மையாக பண்ணுவோம். சரி, நம்ம போக வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 1 மணி. நைட்டு 1 மணிக்கு பூஜை கொடுன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு மேலே கூப்பிட்டு வந்துட்டாங்க. போய் பார்க்கலாம். विष्णु नक्षत्रः विष्णु गणनस्य प्रथमः द्वितीया वरुणं कालस्य. பாருங்க, பட்டாசு பூஜை முடிஞ்சிச்சு. கடைசியாக பட்டாசு போய்கிட்டு மாமா ஓட மாட்டீங்களே? நான் ஏன் ஓட போகிறேன்? இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் ஓடுறீங்களோ இல்லையா? நம்ம ஓட வேண்டியது பத்தலையா மாமா? நெருப்படி விடு. நறு நறு. இந்த வேலை முடிஞ்சிச்சு. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வேலை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய்.